Yes, now we are going to see 402, SA 402, audit consideration relating to one entity using service organizations. What is SA 402? First definitions பார்க்குறோம். SA 402 deals with the responsibilities of user auditor when the user entity uses service of another organization for processing transaction relevant to financial statements. Simple meaning சொல்கிறேன். நல்லா பண்ணீங்க. இந்த மீனிங் நல்லா புரிஞ்சுட்டா தான் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். SA 402 deals with the responsibility of the user auditor. Responsibility of the user auditor when the user entity uses services of another organization for processing transaction relevant to financial statements. Simple meaning. Suppose a company gives it payroll, bank processing, cloud accounting, GST processing, data center, etc. to another company. Suppose a company gives its payroll, bank processing, cloud accounting, GST processing, data center, etc. to another company, the auditor cannot ignore those activities because they affect financial statements. And the auditor cannot ignore those activities because they affect the financial statement. By why? Therefore, SA 402 tells the auditor how to obtain audit evidence. Auditor how to obtain audit evidence. So important definitions, very important for ICA. What they say, term ICA keyword, simple meaning. User entity. Now, user entity using service organization, company being audited. User audited company, auditor of user entity, auditor who audits the company. Service organization, third party provides services outsourcing company. Service auditors, auditor of service organization, auditor who audits the service organization. மீனிங் பாருங்க. இந்த இம்பார்ட்டன்ட் ஐசிஏ டெஃபினேஷன்ஸ் தான் நம்ம கேட்கணும். அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது அப்படின்னு தான் என்னுடைய விஷயம். எஸ், இந்த 402 பொறுத்த வரைக்கும் தான் அது எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம்தான். ஆனால் நம்ம ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் நான் சொல்லித்தருவேன் உங்களுக்கு. நல்லா கவனிங்க. யூசர் என்டிட்டி அப்படின்னா என்ன? யூசர் என்டிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்டிட்டி யூசிங் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். அப்போ சிம்பிள் மீனிங் பார்த்தா கம்பெனி பீயிங் ஆடிட்டட். நல்லா கவனிக்கும். ஃபஸ்ட்டு டேர்மு ஐசிஐயோட கீவேர்டு. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து ஐசிஐ கீவேர்டு என்ன கேட்குறேன்னா, என்டிட்டி யூசிங் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். என்டிட்டி யூசிங் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். அப்போ கம்பெனி பீயிங் ஆடிட்டட். இப்போ கேள்வி என்ன, யூசர் என்டிட்டினா என்ன? யூசர் என்டிட்டினா என்டிட்டி யூசிங் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். இப்போ கம்பெனி பீயிங் ஆடிட்டட். யூசர் ஆடிட்டர் அப்படின்னா ஆடிட்டர் ஆஃப் யூசர் என்டிட்டி, ஆடிட்டர் ஹூ ஆடிட்ஸ் த கம்பெனி. யூசர் ஆடிட்டர். யூசர் என்டிட்டினா எந்த கம்பெனி நம்ம வந்து யூஸ் பண்ணுறதோ அந்த ஒர்க்கர். யூசர் ஆடிட்னா எந்த கம்பெனிக்கு அந்த ஆடிட்டர் பார்க்குறாரு. இப்போ சர்வீஸ் ஆர்கனைசேஷன் யாருன்னா, தேர்ட் பார்ட்டி ப்ரொவைட் சர்வீஸ். யாரு? அவுட் சோர்சிங் கம்பெனி. சர்வீஸ் ஆடிட்டர்னா என்ன? த ஆடிட்டர் ஆஃப் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், ஆடிட்டர் ஹூ ஆடிட் த சர்வீஸ் ஆர்கனைசேஷன். அப்போ யூசர் ஆடிட்டு யூசர் ஆடிட்டர் தான் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க சர்வீஸ் ஆர்கனைசேஷன் சர்வீஸ் ஆடிட்டர் பார்க்குறாங்க. அதர் கம்பெனி. எக்ஸாம்பிள், ஏபிசி லிமிடெட் கிவ்ஸ் பேரோல் ஒர்க்ஸ் டு இன்ஃபோசிஸ். அப்போ ஏபிசி லிமிடெட் இஸ் யூசர் என்டிட்டி. ஏபிசி லிமிடெட் ஆடிட்டர் யூசர் ஆடிட்டரு. இன்ஃபோசிஸ் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ இன்ஃபோசிஸ் தான் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். அப்போ இன்ஃபோசிஸ் ஆடிட்டர் வந்து சர்வீஸ் ஆடிட்டர். அப்போ 4 விஷயம். ஃபர்ஸ்ட் யூசர் என்டிட்டி, அடுத்தது யூசர் ஆடிட்டரு, அப்புறம் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், அப்புறம் சர்வீஸ் ஆடிட்டர். இந்த 4 பேரும் இந்த இடத்துல வருவாங்க. இந்த 4 பேருக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. யூசர் என்டிட்டி, யூசர் ஆடிட்டர், சர்வீஸ் ஆர்கனைசேஷன், சர்வீஸ் ஆடிட்டர். அதுக்கு விளக்கம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக விளங்கிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் 402? Obtain sufficient appropriate audit evidence. Understand the entity, nature of services, significance, internal control, risk arising from outsourced activities. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்டைன் பண்ணணும். யூ ஷுட் கெட் அப்டைன். Objectives of SA 402, obtain appropriate audit evidence.
obtain appropriate audit evidence, understand the entity and nature of services. Nature of services. Significance, internal controls, risk arising from outsourced activities. இதெல்லாம் வந்து ஒரு objectives. Obtain sufficient appropriate audit evidence, understand the nature of services, understand the entity, understand the significance, understand the internal control, understand the risk arising from the outsourced activities. These are the very important keywords. User auditor should understand the most important part. The user auditor understand ICA keywords பாருங்க. Nature of services, significance of services, effect of internal control, effect on financial statements, risk of material statements. அப்போ 1, 2, 3, 4, 5 அந்த 5த்தையும் நம்ம செக் பண்ணணும். First, user auditor should understand the nature of services, significance of services, effect on internal control, effect on financial statements, and risk of material misstatements. இந்த 1, 2, 3, 4, 5 விஷயத்தை சொல்கிறேன். அப்போ ஐசிஐயோட கீவேர்ட்ஸ் பாருங்கள். எந்த சர்வீசஸ்ஸு, சிக்னிஃபிகன்ஸு, இன்டர்னல் கண்ட்ரோலு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, அடுத்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அப்போ நேச்சர் ஆஃப் சர்வீசஸ்ஸு, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சர்வீசஸ்ஸு, எஃபெக்ட் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோலு, எஃபெக்ட் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ எக்ஸாம்பிள், பேரோல் வந்து அவுட் சோர்ஸ் கொடுத்துறீங்க. இஃப் பேரோல் சாஃப்ட்வேர் மேக்ஸ் மிஸ்டேக்ஸு, சேலரி எக்ஸ்பென்சஸ், பிஎஃப், இஎஸ்சி, டிடிஎஸ் ஆல் பிகம் ராங். பேரோல் வந்து நீங்கள் வெளியே கொடுத்துறீங்க, அவர் எல்லாம் தப்பு பண்ணிட்டாரு, அப்போ எல்லாமே நான் தப்புணும். அப்போ ஆல் பிகம் ராங், ஹென்ஸ் ஆடிட்டர் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் கண்ட்ரோல்ஸ். இஃப் யூசர் ஆடிட்டர் cannot understand the service organization, I see a favorite questions பாருங்க. The auditor should obtain type 1 report, type 1 report, type 2 report. பாருங்க, if user auditor cannot understand the service organizations, I see a favorite question வந்து auditor type 1, type 2, அடுத்து கான்ட்ராக்ட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், யூசர் அனதர் ஆடிட்டர். அடுத்து விசிட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் பர்சனலி. அப்போ யூசர் ஆடிட்டர் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் த சர்வீஸ் ஆர்கனைசேஷன், டைப் 1 ரிப்போர்ட், டைப் 2 ரிப்போர்ட் அல்லது யூஸ் அனதர் ஆடிட்டர் ஆர் சர்வீஸ் ஆர்கனைசேஷனுக்கு நேரடியாக போகிறது தான் விசிட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் பர்சனலி அல்லது ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். ஃபேக்டர்ஸ் வைல் அண்டர்ஸ்டாண்டிங் சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ். ரிமெம்பர் nature of services, significance, process, transactions, degree of interactions, internal control impact, relationship, contractual term. About factors while affecting the service of organizations. Remember, NSP, DIRC. First, nature of services, அடுத்தது significance, அடுத்தது ப்ராசஸ்டு டிரான்சாக்ஷன்ஸு, டிகிரி ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ், இன்டர்னல் கண்ட்ரோல் இம்பேக்ட், ரிலேஷன்ஷிப் அண்ட் கான்ட்ராக்சுவல் டேர்ம்ஸ். சிம்பிள் மீனிங் பார்த்தீங்கன்னா, ஆடிட்டர்ஸ் should see what services is this, how important is this, which kind of transaction is this, user and service interactions are very important, and what internal control has been, or what the contract has been utilizing so far. So this is the very important things. Factors affecting while service, understand factors while understanding service organizations. First, nature of service தெரிஞ்சுக்கணும். இதோட significance தெரிஞ்சுக்கணும். What is the processed transactions? What is the degree of interactions between them? And what is the internal control impact? What is the relationship between them? And what is the contractual terms? இதெல்லாம் தான் keywords நம்ம சொல்லணும். So factors while understanding the service organization means so remember NSPDIRC. What is N? Nature of services. What is A? Significance. What is P? Process transactions. What is D? Degree of interactions. What is I? Internal control. What is R? Relationship. What is C? Contractual terms. So திரும்ப சொல்லிட்டே இருக்கணும். Factors while understanding service organizations. What are the factors understanding the service organizations means? Nature of services. S for
significance, nature of services, significance, process of transactions, internal control, degree of interactions, internal control, uh, yes, internal control impact, relationship, and contractual terms. These are all the factors while affecting service organization. Simple meaning, auditor should see what services is this, how important is this, which transaction is processed, user and service transactions, controls and count. What is type 1 report? Type 1 report na IC definition is report on descriptions, designs of controls at a point of time. Report on description, design of controls at a point of time. Easy memory, designs only particular time. That is point of time. Particular time. Point of time. அடுத்து வந்து டைப் 2 ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஐசியோட ஃபேவரட் சொல்றாங்க. டைப் 2 ரிப்போர்ட் includes everything in type 1 plus testing of operating effectiveness during a period of time. Everything in type 1 plus testing of operating effectiveness during period of time. அப்போ டைப் 1 அண்ட் டைப் 2 என்னன்னா டைப் 1 சேர்த்து டைப் 2ல வரும். டைப் 1 plus testing of operating efficiency period of time. What is type 1? Type 1 is nothing but type 1 is a design only. Design only. And design only, particular date. Type 2 includes everything in type 1 plus testing of operating efficiency during a period of time. Type 2 வந்து பார்த்தீங்கன்னா design, implementation, operating efficiency. இப்போ type 1 design plus operating efficiency. Type 1 point of time, period of time. Type 1 no testing included. Type 1 limited evidence, strong evidence. அப்போ நீங்கள் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Service auditors. Service auditor should evaluate professional competence, independence, appropriate standards used. What is the service auditors? Should evaluate professional competence, independence, அவருடைய ப்ரொஃபஷனல் காம்படன்ஸ் செக் பண்ணணும், அவரோட இண்டிபெண்டன்ஸ் செக் பண்ணணும், அப்ரோப்ரியேட் ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ். சப்சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை ஏபிசி லிமிடெட் பேரோல் அவுட் சோர்ஸ் டு இன்ஃபோசிஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் கிவ் இட் டு இன்ஃபோசிஸ் கிவ்ஸ் ஐடி ஹாஸ்டிங் டு ஏடபிள்யூஎஸ். அப்போ ஏடபிள்யூஎஸ் தான் வந்து என்ன ஆச்சு சப்சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஆயிடுச்சு. அப்போ இன்க்ளூசிவ் மெத்தடு சப்சர்வீஸ் கண்ட்ரோல் இன்க்ளூடு, கேர் மெத்தடு கேர் அவுட் மெத்தடு சப்சர்வீஸ் கண்ட்ரோல் எக்ஸ்க்ளூடு. If auditor still not obtain audit evidence, அப்போ அவரோட லிமிடேஷன் பார்க்கணும். வாட் இஸ் ரிசல்ட்? ஒன்று குவாலிஃபைட் ஒப்பீனியன் அல்லது டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் தான் இருக்க முடியுங்க. அப்போ பார்த்துங்க ஐசியோட கீவேர்ட் பாருங்க. தீஸ் வேர்ட்ஸ் ஃபெச் மார்க்ஸ். என்னது? யூசர் என்டிட்டி, யூசர் ஆடிட்டர், சர்வீஸ் நெசசரி சர்வீஸ். வாட் இஸ் நேச்சர் ஆஃப் சர்வீஸ்? வாட் இஸ் சிக்னிஃபிகன்ஸ்? வாட் இஸ் இன்டர்னல் கண்ட்ரோல்? வாட் இஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்? ரிஸ்க் ஆஃப் ட்ரீட்மெண்ட், sufficient appropriate audit evidence. Type 1 report. Type 1 report is one is a design at a particular time. இது வந்து 1 plus efficiency, effectiveness, period of time, particular time, period of time. Operating efficiency, operating effectiveness or effectiveness, alternative audit procedures, inclusive method, carve out method, குவாலிஃபைடு ஒப்பீனியன், டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். அவர் தமிழில் விளக்க சொல்ல பாருங்க. ஒரு நிறுவனம் தனது முக்கிய வேலைகளை ஜிஎஸ்டி, பேரோடு, டேட்டா கிளவுடிங் வேறு நிறுவனத்திற்கு அவுட் சோர்ஸ் செஞ்சு அந்த வேலைகளை எல்லாம் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் பாதிக்கும். அதனால யூசர் ஆடிட்டு அந்த சர்வீஸ் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் பற்றியும் ஆடிட் எவிடன்ஸ் பற்றியும் என்ன செய்யணும்? பெற வேணும். அப்போ அது முக்கிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் என்டிட்டி இல்லையா? யூசர் என்டிட்டி, யூசர் ஆடிட்டர்ஸ், சர்வீஸ் ஆர்கனைசேஷன், சர்வீஸ் ஆடிட்டர்ஸ்.
இவங்க தான் வருவாங்க. முக்கிய நபர்களாகவே என்ன யூசர் என்டிட்டி, யூசர் ஆடிட்டர், சர்வீஸ் ஆர்கனைசேஷன், சர்வீஸ் ஆடிட்டர்ஸ். ஆடிட் செய்யப்படும் நிறுவனம், அந்த நிறுவனத்தின் ஆடிட்டர்ஸ், அவுட் சோர்ஸ் செய்யப்படும் கொடுக்கும் நிறுவனம், அவுட் சோர்ஸ் செய்யப்படும் நிறுவனம். இப்போ யூசர் ஆடிட்டர் என்ன செய்யணும், என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை பாதிக்கிறதான்னு பார்க்கணும். இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குது என்று ஆரம்பம் இருக்குதான்னு பார்க்கணும். புரியவில்லை என்றால் டைப் ஒன் ரிப்போர்ட்டை நீங்கள் வாங்கணும். வாட் இஸ் டைப் ஒன் ரிப்போர்ட் அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு கேள்வி. வாட் இஸ் டைப் ஒன் ரிப்போர்ட், அப்டேன் டைப் ஒன் ரிப்போர்ட், டிட்டர்மைன் சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். அப்பயே நீங்கள் போனால் நீங்கள் டைப் ஒன் ரிப்போர்ட் வாங்க. டைப் ஒன் ரிப்போர்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டிசைன் ஆஃப் கண்ட்ரோல் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டட் அட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன், டிசைன், இம்ப்ளிமெண்ட்டு அண்டு டிசைன். நல்லா புரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க, டிசைன் இருக்கும், டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டடு அதெல்லாம் இருக்கும். டைப் 2 வந்து டைப் 1 ப்ளஸ் எஃபெக்டிவ்னஸ் என்னங்க, more comprehensive and includes type 1 report and additionally it includes description of test of control performed to arrive at the opinion. These two methods are known as a inclusive method and carve-out method. அப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்ததான் என்ன செய்ய சொல்றாங்க அவங்க, இன்க்ளூசிவ் மெத்தடு, கேர் அவுட் மெத்தட்னு சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துட்டோம், இருந்தாலும் அவங்க சொல்றாங்க டூ மெத்தட்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, இன்க்ளூசிவ் மெத்தட் சப் சர்வீஸ் கண்ட்ரோல் இன்க்ளூடட், கேர் அவுட் மெத்தட் சர்வீஸ் கண்ட்ரோல் எக்ஸ்க்ளூடட். இப்போ சர்வீஸ் கண்ட்ரோல் இன்க்ளூட் ஆச்சுன்னா இது இன்க்ளூசிவ் மெத்தட், கேர் அவுட் மெத்தட்னா சப் சர்வீஸ் கண்ட்ரோல்ஸ் எக்ஸ்க்ளூடட். அப்போ இது மோர் காம்ப்ரஹென்சிவ்னு கேட்டால் எஸ், இட்ஸ் மோர் காம்ப்ரஹென்சிவ் தான் சொல்றாங்க. அப்போ அப்டேன் எவிடன்ஸ் என்ன, ஸ்கோப், லிமிடேஷன்ஸ், ரிசல்ட்ஸ், குவாலிஃபைடு ஆர் டிஸ்க்ளைமர் ஆஃப் எஸ். தமிழ் விளக்கம் சொல்லியாச்சு. திரும்பவும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும், வேறு ஒரு உதவி பெற வேண்டும், நேரில் சென்று செய்யலாம். டைப் ஒன் கண்ட்ரோல் டிசைன் மட்டும் ஒரு குறிப்பிட்ட தேதிக்கான ரிப்போர்ட்டு, கண்ட்ரோல் டிசைன் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் டெஸ்டிங் ஒரு காலத்திற்கு ரிப்போர்ட். அவேர்னஸ் அளிக்கணும் என்றால் என்ன செய்யணும், ஒன்று நீங்கள் குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கணும், அல்லது டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் தான் நீங்கள் தர முடியும். அப்போ திரும்பவும் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, கேஸ் லெவன்ட்ட வருதுங்க. ஏபிசி லிமிடெட் அவுட் சோர்ஸ் இஸ் என்டையர் பேரோல் ப்ராசஸிங் டு XYZ லிமிடெட் பிரைவேட். The user auditor relies only on management's verbal assurance and does not obtain type 1 and type 2 report, not performs alternate audit procedures. Later salary expenses are materially misstated due to errors up to XYZ services. IC answers. Payroll processing is relevant to financial reporting. User auditor must obtain understanding of these service organization and evaluate relevant controls. Failure to obtain sufficient appropriate audit evidence results in யூசர் ஆடிட்டர், ரெலவென்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்கணும், ரிஸ்க் ஆஃப் மெட்டல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கணும், சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் இருக்கணும், ஆல்டர்னேட் ஆடிட் ப்ரொசீஜர் இருக்கணும், டைப் 1 ரிப்போர்ட், டைப் 2 ரிப்போர்ட், ஸ்கோப் ஆஃப் லிமிடேஷன்ஸ், குவாலிஃபைடு ஒப்பீனியன், டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன். திஸ் இஸ் த ஸ்டைல் ஆஃப் ஆன்சர்ஸ் ஆஃப் IC எக்ஸ்பெக்டட் SA 402 in the November 2002 26 எக்ஸாமினேஷன்ஸ். அப்போ 402 பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. 402 அப்படின்றது வந்து திரும்ப நான் சொல்கிறேன், ரொம்ப 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 ஈஸி. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, deals with the responsibilities of user auditor when the user entity uses services of another organizations for processing transactions relevant to financial statements. ஸோ இது நான் பார்த்தோம். ஸோ இது மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெத்தட்ஸ் ஆஃப் அப்டேன் ஆடிட் எவிடன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த இடத்துல நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ்லாம் இங்கே தேவையில்லை. ஆடிட்டோடைய கன்சிடரேஷன் தான் நம்ம பார்க்கணும். வாட் இஸ் த ஆடிட்டர் கன்சிடரேஷன்றதை நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். ஓகே, ஆடிட்டரோட கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா, ப்ரிகாஷன்ஸ் ஆடிட்டு ப்ரிகாஷன்ஸ் செக்ஸ் ஃபார் ஆடிட்டு, ஆடிட்டோடைய கன்சிடரேஷன் தான் நம்ம முக்கியமான விஷயமா இருக்குது. அதில் வந்து யூசர் ஆடிட்டர் டிட்டர்மைன் வெதர் சஃபிஷியன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் their efficiency ஆன் யூசர் என்டிட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆடிட்டர் வந்து சுட் அண்டர்ஸ்டாண்ட் தான் சொல்கிறாங்க. ப்ரொசீஜர்ஸ் இஃப் யூசர் ஆடிட்டர் காண்ட் obtain sufficient அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் யூசர்ஸ் என்டிட்டி. அப்போ யூசர் ஆடிட்டர் வந்து நேச்சர் ஆஃப் சர்வீசஸ்ஸு, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சர்வீசஸ்ஸு,
எஃபெக்ட் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோலு, எஃபெக்ட் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ரிஸ்க் கமிட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் ஒரு செக் பண்ணணும். User auditor evaluate design and implementation of relevant controls for user entity. If user auditor is unable to obtain sufficient appropriate audit evidence from user entity, user auditor obtain type 1 type 2 report or visiting the service organization personally அப்படின்னு நம்ம சொன்னேன். ஒருவேளை ஒரு நாள் இதை என்ன செய்யப்படல பெற முடியவில்லை என்றால் என்ன செய்யணும், போய் இதை என்ன செய்யணும், இப்போ cannot obtain the service organization என்ன செய்யணும், obtain 1 report அல்லது 2 report, contact service organizations, use another auditor or visit the ஆர்கனைசேஷன் பர்சனலி அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். மற்றெல்லாம் உங்களுக்கே தெரியும். நேச்சர் ஆஃப் சர்வீசஸ், சிக்னிஃபிகன்ஸ், ப்ராசஸ், டிரான்சாக்ஷன், டிகிரி ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ், இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ், ரிலேஷன்ஷிப், கான்ட்ரோவர்ஷியல் டைம்ஸ். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.